அரசாங்கத்தின் மீது ரொம்ப முக்கியமா வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல முதன்மையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா மது மற்றும் போதைப் பொருள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரையே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 50% அது அதிகரிச்சிருக்கு. மா சுப்பிரமணியம் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீரோ கஞ்சா ஸ்டேட் அப்படின்றாங்க. அதாவது கஞ்சா அப்படிங்கிற போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, பயன்பாட்டிலே இல்லை, அது புழக்கத்திலேயே இல்லை அப்படின்னு சட்டப்பேரவையில் அவங்க அறிவிக்கிறாங்க. சென்ற ஆட்சி காலகட்டத்தில் எதிர்கட்சியா திமுக இருந்தப்போ மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்கள் எல்லாம் கருப்பு கொடி ஏந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ரொம்ப காத்திரமான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாங்க. இளம் விதவைகள் அதிகமாகிறதுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான காரணம் இந்த டாஸ்மாக் தான். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. 2026 பொதுத் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான நாள் ரொம்ப சீக்கிரமாகவே நெருங்கிட்டு வருது. அதன் அடிப்படையில் இந்த 5 ஆண்டுகளில் ஆளும் அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக எதிர்கட்சிகள்லாம் என்னென்னலாம் முன் வச்சாங்க, எதெல்லாம் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் மீது ரொம்ப முக்கியமாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளில் முதன்மையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா மது மற்றும் போதைப் பொருள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளில் எதிர்க்கட்சிகள் தீவிரமான விஷயமாக அதை கூர்த்திட்டுறாங்க. அஇஅதிமுகவினுடைய அரசாங்கம் நடந்து முடிஞ்சப்போ 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 6,000 சொச்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 2022 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துக்குள்ளாரையே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 50% அது அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சிக்கலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக நம்ம நாங்குநேரியிலிருந்து அரக்கோணம் வரைக்கும் அந்த ரயிலில் ஒரு வடமாநில இளைஞரை தாக்குனது வரைக்கும் தொடர்ச்சியாக போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கு முன்னாடியே நம்ம இது குறித்தான ஒரு காணொலியில் நம்ம பார்த்தோம். போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் சீர்கேட்டை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வியை விவாத நேரத்தில் எழுப்பும்போது தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜீரோ கஞ்சா ஸ்டேட் அப்படின்றாங்க. அதாவது கஞ்சா அப்படிங்கிற போதைப் பொருள் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, பயன்பாட்டிலே இல்லை, அது புழக்கத்திலே இல்லை அப்படின்னு சட்டப்பேரவையில் அவங்க அறிவிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்திலலாம் குடிக்கிறது அப்படிங்கிறது தான் ஐயோ அவர் குடிக்கிறாரு அப்படின்னு சமூகத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அல்லது குடிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்படின்னு பொண்ணு கொடுக்கும்போதே இந்த மாதிரியான சொல்லாடல்கள்லாம் என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஐயோ அவன் குடிக்கிறான் அப்படின்னு ஒதுக்கி வச்ச காலகட்டங்கிறது மாறி போய் இப்போ என்னவா மாறி இருக்கு அப்படின்னா குடி ஒரு பெரிய போதையே இல்லை அப்படிங்கிறத நோக்கி மெல்ல மெல்ல தமிழ்நாடு நகர தொடங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா இப்போது மதுவை தாண்டி வேறு சில போதை வஸ்துக்கள்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமாக சர்வசாதாரணமாக எல்லார் கைகளுக்கும் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் வருங்கால சமுதாயத்தை இது எங்கே கொண்டு போய் சீர்குலைச்சி நிறுத்த போகுது அப்படிங்கிற பயத்தையும் கலக்கத்தையும் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த மது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய சீர்கேடான விஷயமா இருக்குது. மதுக்கடைகள் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் பலதரப்பட்ட அமைப்புகளும் பலதரப்பட்ட சமூக நல தொண்டு நிறுவனங்களுமே வைக்கிற முதன்மையான கோரிக்கை என்னன்னா இந்த மதுவை நிறுத்தணும், மது ஒழிப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சென்ற ஆட்சி காலகட்டத்தில் எதிர்கட்சியா திமுக இருந்தப்போ மது ஒழிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்கள் எல்லாம் கருப்பு கொடி ஏந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான போராட்டங்களை தொடர்ச்சியான திருமுனை பிரச்சாரங்களை எல்லாம் கூட செஞ்சாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ரொம்ப காத்திரமான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாங்க. இளம் விதவைகள் அதிகமாகிறதுக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான காரணம் இந்த டாஸ்மாக் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு ரொம்ப சீக்கிரமாக மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு அவங்க 2021க்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதிலேயே ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது, ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே மதுவினால் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய நிலையை நோக்கி இது நகர்ந்துக்கிட்டு இருக்கு.
இன்னும் சொல்ல போனால் சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய் மட்டுமே மது போதையினால் மது போதைக்கு அடிமையாகி அல்லது மது போதையினால் வந்து உயிரிழந்த கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா தாய் மட்டுமே வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை தாங்க வேண்டிய அல்லது அவர்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு போய் அவங்க அந்த குடும்பத்தை இயக்கக்கூடிய அந்த கட்டாயத்துக்கு நிர்பந்தத்துக்கு பெண்களை தள்ளக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிட்டே இருக்குது இந்த மதுவினுடைய சீரழிவு கலாச்சாரத்தினால அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகளில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு தகவல் என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 66 நபர்கள் வந்து இறந்து போனாங்க. அதற்கு முன்னாடி வந்து 22 பேர் வந்து விழுப்புரத்துக்கிட்ட இறந்து போனாங்க. இப்படியாக கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் வந்து பெரிய சீரழிவையும் பல பேருடைய உயிரையும் காவு வாங்கக்கூடிய சூழல் இருக்கு. மது மட்டுமே மலிந்து கிடக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மெல்ல மாறிட்டு வருதோ அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த 5 ஆண்டுகளில் நாம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது என்னவா இருக்குது அப்படின்னா, மதுவையும் தாண்டி மது ஒரு போதைப் பொருளில் வந்து ரொம்ப முக்கியமான சீரழிவு கலாச்சாரம் அப்படின்னா, அதையும் தாண்டி அதை விட ரொம்பவே முக்கியமாக சீரழிக்கக்கூடிய மற்ற போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள்ட்ட, இன்னும் சொல்லப்போனால் பள்ளி மாணவர்கள்ட்ட ரொம்ப சர்வ சாதாரணமாக அவங்க கைகளுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து பெரிய வருத்தத்தையும் கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துது. ஆக இந்த 5 ஆண்டுகளில் மது மற்றும் போதைப் பொருளை வந்து முழுமையாக ஒடுக்குவதற்கோ அல்லது அதை யார் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறவங்கள பார்த்து அவங்கள கைது செய்து அவங்க மேலே இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கோ இந்த அரசாங்கம் தவறிடுச்சு. மது மற்றும் போதைப் பொருளை கட்டற்ற முறையில் இவங்க வந்து காட்டு தர்பார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக ஆளும் அரசாங்கத்தின் மேலே வச்சுட்டே இருக்காங்க. மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரியும். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.